டாஸ்மாக் யார் ஆரம்பிச்சது நீங்க நினைக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் தான் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் ஐயா தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு அவங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் தான் இந்தாப்பா உனக்கு 5 கடை, இந்தாப்பா உனக்கு 10 கடை, இந்தாப்பா உனக்கு 20 கடைன்னு பிரிச்சு கொடுத்தாங்க. எல்லா மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல்ல தான். எம்ஜிஆர் ஐயாவுடைய மாவட்ட செயலாளர், அதிமுகவுடைய எம்ஜிஆர் ஐயாவோட மாவட்ட செயலாளருடைய கையில கண்ட்ரோல்ல தான் எல்லா டாஸ்மாக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அதை சூப்பரா டெவலப் பண்ணாங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட்டை அழகா பண்ணாங்க. யாரு? ஜெயலலிதா. இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பாவானவரெல்லாம் நாலேஜபிளாகவும் இருக்காரு, டேலண்டடாகவும் இருக்காரு. என்ன கேட்டா அடுத்த சிஎம் ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அவர் ஆக்டிவா பொலிட்டிக்கல்ல இன்வால்வ் ஆகல. ஆனா ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்பவே இருக்கு. இந்த WHO என்ன சொல்லுதுன்னா 90% மக்களால வெளியே வர முடியாது. அவங்க பழகிட்டாங்க, அவங்க ரத்தத்துல ஊறிடுச்சு. அவங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு நடுக்கம் வரும், அவங்க வேற ஏதாவது பண்ணிப்பாங்க. நீங்க வந்து டிஎம்கே தான் லிக்கரை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் டிஎம்கே கொண்டு வரல. டிஎம்கேல உள்ள சிஎம்ஆ இருக்கட்டும், டெபுட்டி சிஎம்ஆ இருக்கட்டும், தி ஹோல் கோர் டீம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் எப்படியாவது இதை ஒழிக்கணும் அப்படின்றத எண்ணம். ஆமா, 2026 டிஎம்கே தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட் அவுட்டே நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்னு சொல்கிறதா, இல்லை இந்த சொசைட்டியில் இப்படி தான் வாழணுன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறதா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கே தெரியல. அந்த வகையில் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அவர் அந்த ஒரு பிரபலம் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரு அப்துல் நபீல் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்டினுடைய நிர்வாக இயக்குனர். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பாக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஐகானா இருக்கிறதுனால நிறைய அரசியல் வட்டத்திலேயே உங்களுக்கு நட்பு கண்டிப்பா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெட்டர் தென் அதர் ஸ்டேட்ஸ். டெஃபினெட்லி பெட்டர் தென் அதர் ஸ்டேட்ஸ். என்ன சார், நிறைய குறைகள் சொல்றாங்க. ஒன்னு இருந்தா ஒண்ணு இல்ல, என்னையா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? என்னால அதை ஏத்துக்க முடியலையே. குறைகள் யார் சொன்னது? நிறைய பேர் கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? மக்கள் சொன்னாங்களா? மற்ற கட்சிக்காரங்க குறை சொல்றதுதான் அவங்களுடைய வேலையே. ஓகே, ஆமா, மக்கள் சொன்னாங்களான்னு பாருங்க. மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு எத்தனை திட்டங்கள். அப்புறம் நீங்க இந்த கட்சிக்காரனா ஆகிற போறீங்க. நான் ஜென்யூனா நான் பேசுறேன். நான் பொலிட்டிக்கல் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், ஆனா ஆக்டிவா இல்லை. எல்லாரும் பாலிடிக்ஸ்ல இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். பாலிடிக்ஸ்ன்றது இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நீங்களும் பாலிடிக்ஸ்ல அரசியல் இருக்கணும். ஆக்டிவா இருக்கிறது இல்லாத உங்க விருப்பம், ஆனா அரசியல் இருக்கணும். நீங்களும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். ஓகே, ஆக்டிவா உங்களுக்கு டைம் அதிகமா இருந்தா ஆக்டிவா இருங்க. வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அரசியலுக்கு போகாதீங்க. ஓகே, நான் இருக்கேன். நான் ஐம் a pure supporter of DMK. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. திமுக ஆட்சி எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேர் அதர் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆமா, 2026 டிஎம்கே தான். எந்த யார் வந்தாலும், என்னதான் யாரு எவ்வளவு பெரிய கூட்டணி வந்தாலும் டிஎம்கே தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓகே சார், அப்போ ப்ரோ டிஎம்கேவா நீங்க இருக்கீங்க. அந்த டிஎம்கே ஆட்சியில சில பல குறைகள் இருக்கு. அது சாதாரண பொதுமக்கள் சொல்றதை நானே பார்த்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ற 2 விஷயம். பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஆம்பளைங்க வந்து கேட்கறது என்னன்னா, அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போடலையா ஐயா, ஸ்டாலின் ஐயா இப்படி எல்லாம் பண்றீங்களே, அப்ப இதுலயே பார்ஷாலிட்டி பாக்குற நீங்க எப்படி நல்ல ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இதை நீங்க என்னோட ஒப்பீனியன் சொல்லவா? ஏங்க, உங்களுக்கு கொடுத்தா நீங்க திருப்பி 1000 ரூபாவை திருப்பி கவர்மெண்ட்டுக்கே டாஸ்மாக்ல கொடுத்துருவீங்க. ஆனா உங்க வைஃபு கொடுத்தா அது வீட்டு செலவுக்கு ஆகும், உங்க பிள்ளைங்க டியூஷனுக்கு செலவாகும், உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு செலவுக்கு ஆகும் இல்லையா? உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சேர்த்து விட்டு கராத்தையோ இல்ல ஒரு டிராயிங் கிளாஸோ இல்ல வேற ஏதாவது கிளாஸுக்கு 500 ரூபாய் கொடுத்தா சிலம்பம் கத்துக்கலாம் மாசம். பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? எங்க தலைவருக்கு தெரியுங்க, உங்களுக்கு கொடுத்தா அது டாஸ்மாக் தாங்க போவோம் 1000 ரூபாய். அந்த டாஸ்மாக் திறந்திருக்கிறதே தலைவர் தானே. ஓகே சார், இப்போ உங்களோட பேசிக்கே வருவோம். இந்த கையில வாங்கி அந்த கையில அப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு வராங்க. ஸோ இது வந்து இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு தான், ப்ரொஃபஷனல் எத்திக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ
டாஸ்மாக் அப்படிங்கிற ஒண்ணே கவர்மெண்ட் தான் இப்போ வந்துட்டு பெரும் புள்ளிகள் வசத்துல இருந்து வருமானம் எடுக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இது நியாயமா? இல்ல டாஸ்மாக் யார் ஆரம்பிச்சது நீங்க நினைக்கிறீங்க? யாரு தெரியுமா உங்களுக்கு? இதே மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் தான் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் ஐயா தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு அவங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் தான் இந்தாப்பா உனக்கு 5 கடை, இந்தாப்பா உனக்கு 10 கடை, இந்தாப்பா உனக்கு 20 கடைன்னு பிரிச்சு கொடுத்தாங்க. எல்லா மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல்ல தான். எம்ஜிஆர் ஐயாவுடைய மாவட்ட செயலாளர், அதிமுகவோட எம்ஜிஆர் ஐயாவோட மாவட்ட செயலாளருடைய கையில கண்ட்ரோல்ல தான் எல்லா டாஸ்மாக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அதை சூப்பரா டெவலப் பண்ணாங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட்டை அழகா பண்ணாங்க. யாரு? ஜெயலலிதா அம்மா. இன்னைக்கு அவங்க சூழ்நிலை, டிஎம்கேவோட சூழ்நிலை, அதை டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ண முடியல. அவங்க லாஸ்ட் டைம் கூட க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது பிராக்டிகலி வந்து பிராக்டிகலா உடனே பண்றது சாத்தியம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உடனே க்ளோஸ் பண்ணா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. குடிக்கலன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. குடிச்சு சாகுறவனை பத்தி எல்லாம் கணக்குல நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா சார்? அதனாலதான் ரோட் ஆக்சிடென்ட் எவ்வளவோ நடக்குது குடிச்சிட்டு மது போதையில். நேத்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன் லாரி ஓட்ட ஒரு டிரைவர் வந்து தாறுமாறா வண்டி ஓட்டு 2 பேரை ஏத்தி கொண்டிருக்காரு. கேட்டா விசாரிச்சு பார்க்கும்போது போதையில ஓட்டியிருக்கா அந்த ஆளு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அப்ப நீங்க கவர்மெண்ட் விற்க போய் தானே வாங்கி குடிச்சு அடுத்தவங்க சேர்த்து அடுத்தவங்க குடிய கெடுத்து விட்டுருக்கு. கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் நிறுத்தினா எல்லாரும் வேற எங்க கிடைக்குதோ அங்க போவாங்க. இல்லைன்னா சாராய கடை ஆரம்பிக்கும். கள்ளச்சாராயம் ஓடும். ஏன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 100ல் 10% தான் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வரும். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 100ல் 10% மட்டும்தான் க்ளோஸ் பண்ணா அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியும். அந்த 10% நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த 10% க்ளோஸ் பண்ணலனா கூட வெளியே வந்துருவாங்க எப்படியாவது. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்களே டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறவங்கலாம் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனா 90% க்ளோஸ் பண்ணாலும் அவங்களால வெளியே வர முடியாது. அவங்க வேற போதைக்கு போயிடுவாங்க. இல்லீகலா எங்க கஞ்சா கிடைக்குதோ, எங்க பிரவுன் சுகர் கிடைக்குதோ, எங்க ஹெராயின் கிடைக்குதோ அதை நோக்கி போயிடுவாங்க. என்ன கேட்டா இந்த பிரவுன் சுகர், ஹெராயின், இந்த கஞ்சாவோட பெட்டர் நைட் ஒரு கோட்டர் அடிச்சுட்டு படுத்துறான், அதோட முடிஞ்சு போயிடுது. இதை விட பெட்டர் சரிதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்? சரிதான்னு நான் சொல்லல. 90% ஆளுங்க வெளியே வரவே முடியாது. இந்த WHO என்ன சொல்லுதுன்னா 90% மக்களால வெளியே வர முடியாது. அவங்க பழகிட்டாங்க, அவங்க ரத்தத்துல ஊறிடுச்சு. அவங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு நடுக்கம் வரும். அவங்க வேற ஏதாவது பண்ணிப்பாங்க, சூசைட் கூட பண்ணிப்பாங்க. பழகிட்டாங்க சார். எம்ஜிஆர் ஐயாவும் ஜெயலலிதா அம்மாவும் பழகி விட்டாங்க. அவங்க வந்து ஊத்தி கொடுத்தாங்க அப்படிதானே சார்? என்ன சார் அவங்க பண்ணாங்களோ, அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் அவங்க தான் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் வர்றதுக்கு காரணம். ஓகே, இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணா நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையா ஆயிடுவாங்க. அதனால படிப்படியா தான் இவங்க எல்லாம் ரிசர்ச் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம தலைவர் வந்து பாக்குறாரு, ஓகே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க கூட்டி சீக்கிரம் பாருங்க, படிப்படியா குறைச்சு முடிச்சிருவாரு. சீக்கிரம் பார்க்க தானே சார் போறேன். இன்னொரு 5 அடுத்து எதிர்வரக்கூடிய 2026ல ஏப்ரல் ஆர் மேல எலெக்ஷனே வருதுன்னு சொல்ல போறேன். அப்ப நான் அதுல பார்க்க தானே போறேன். நிறைய விஷயம் தலைவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா 2021ல நாங்க வந்து தேர்தல் அறிக்கை விடும்போது முதல் கையெழுத்தை எங்களுக்கு வந்து டாஸ்மாக் வந்து ஒழிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நோட்டீஸ்லயே அவர் லிஸ்ட் அவுட் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் இதுதான் இருந்தது. டாப் ஆஃப் த நோட்டீஸ் இதுதான் இருந்தது. ஆனா அவரோட பதவிக்காலமே முடியறதுக்கு ஒரு 4-5 மாசம் தான் இருக்கும் மொத்தமாவே. அப்படி இருக்கும்போது 4.5 வருஷம் பண்ணாதவங்க இந்த 4 மாசத்துலயே பண்ண போறாங்கங்கிற கேள்வி நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒண்ணு இல்ல, நிறைய லிஸ்ட்ல நிறைய இருந்தது. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி இது ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஏதாவது ஒன்னு ஃபர்ஸ்ட் எழுதுறதுல இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து முடிக்கிறதா ஐடியா கிடையாது. அதுல எழுதுனதுல 90% அவர் பண்ணிருக்காரு. 10% இருக்கு. ஓகே சார். என்ன ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் கவர்மெண்ட்டை இவங்க கையில கொடுத்தாங்க. ஓகே, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல, கஜானால ஒண்ணுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல தான் கவர்மெண்ட் எடுத்தாரு. அதுவும் ரொம்ப கொரோனா பீரியட், ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்படியே இருக்கும்போது நம்ம தலைவர் இது மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு கவர்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஏஜ்லயும் ஒரு ஆஸ்பத்திரியில போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்க டிவில எல்லாம். அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சார் உண்மைக்குமே. ஏன்னா பெருந்தன்மை அப்படிங்கிறது பல விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அப்ப இருந்த வரைக்கும் கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா ஜெயலலிதா அப்படின்னு மட்டும்தான் சொல்வார். ஆனா
அந்த அம்மா வந்து காலமானதுக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவர்களை நம்ம வந்து தரக்குறைவா பேசக்கூடாது, மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பெருந்தன்மை உண்மைக்குமே எங்களை வந்து அவர் பக்கம் கவர வச்சது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சரா இருந்து சில விஷயங்கள் நல்லதும் பண்ணிருக்காரு, பல விஷயங்கள் பாசிட்டிவா நம்ம எதிர்பார்த்து நெகட்டிவ்க்கு போயிடுச்சு. இந்த நெகட்டிவ் வந்து என்னைக்கு பாசிட்டிவா மாறும்? ஒரு ப்ரோ டிஎம்கேவா இருக்கிற உங்களுக்கு அது தெரிஞ்சு நான் சொல்றேனே, நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டர், பட் ஐ எம் நாட் ஆக்டிவ் பொலிட்டீஷியன். லைக் ஐ எம் எ பிஸ்னஸ் மேன். எல்லாரும் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். நான் என் பிள்ளைங்க கிட்ட கூட யூ ஹேவ் டு இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் படிக்கணும், பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸ்ல இருக்கணும். நம்ம ஆஸ் அ இந்தியன் இட்ஸ் அவர் டியூட்டி. யூனோ எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஒரு சிஎம் தப்பு பண்ணா சிஎம் கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒரு பிஎம் தப்பு பண்ணா பிஎம் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதுக்கு பயப்படக்கூடாது. லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப் தான். என்னைக்கானாலும் நம்மளுக்கு டெத்ன்றது வரும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்ற தைரியம் இருக்கணும். ஒரு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ற தைரியமும் கட்ஸும் இருக்கணும். ஸோ எனக்கு நான் தலைவர்னு கூப்பிடுறது வந்து சில நேரம் நான் ரொம்ப ஆக்டிவா பொலிட்டிஷியன் நினைச்சுக்க போறாங்க. நான் எனக்கு உண்மையாவே ஒரு லீடர். அவர் எனக்கு அந்த லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்தும் சரி, அவர் சன் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினோடைய லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னொன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் நீங்க திடீர்னு கேட்கும் போது மேபி இந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தா உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்குமே டக்குன்னு என்னால பதில் சொல்லிட்டு முடியும். சார், இப்போ நான் அடுத்து நான் கேட்கணும்னு நினைச்சது நீங்களே ஒரு நூலை விட்டுட்டீங்க. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மூலையில தான் இருந்தார். டிஎம்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, அசைக்க முடியாத ஒரு சாணக்கியர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி வச்ச ஒரு கட்சி. கலைஞருடைய பேரன் உதயநிதிக்கு வந்து அவ்வளோ ஒரு அரசியல் நாலேஜ் இல்லை. ஏன்னா டிஎம்கேலேயே பெரிய பெரிய பழந்தின்னு கொட்டை போட்ட ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னு நம்மளே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எடுத்தும் கௌத்தோன்னு நேத்துக்கு வந்து ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்தார், அப்புறம் ஒரு எம்எல்ஏவாக வந்தார், அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டராக வந்தார், இன்னைக்கு துணை முதலமைச்சர்னு கொண்டு வர அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்களே, அதுக்கு நீங்க என்ன சார்? சார், எவ்வளோ நாள் ஒரு கட்சியில் இருக்கோன்றது முக்கியம் இல்லை சார். அப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா அவருக்கு? சொல்றேனே, எவ்வளோ நாள் இருக்கோன்றது இல்லை, யாரு அந்த இன்வால்மெண்ட். சி 50 வருஷம் ஒருத்தர் இருந்திருப்பான், 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். நான் என்னுடைய பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். 50 வருஷமா ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட இருந்திருப்பான், 5 பைசா பிரயோஜனம் இல்லாம இருந்திருப்பான். அவன் ஆரம்பத்துல ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணியிருப்பான் தவிர எந்த. ஆனா 5 வருஷத்துல ஒருத்தன் பாத்தீங்கன்னா என்னுடைய பிசினஸே டோட்டலா மாத்த அளவுக்கு நாலேஜபிளாவும் பயங்கர ஒரு டேலண்டடாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி இயர்ஸ் டசன்ட் மேட்டர். எந்த என்ன பண்றாங்க ஷார்ட் டேர்ம்ல. என்ன தெரிஞ்சு இந்த கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவானவடெல்லாம் நாலேஜபிளாகவும் இருக்காரு, டேலண்டடாகவும் இருக்காரு. என்ன கேட்டா அடுத்த சிஎம் ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அவர் ஆக்டிவா பொலிட்டிக்கல்ல இன்வால்வ் ஆகல. ஆனா ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்பவே இருக்கு. எல்லாம் தாத்தா ஒரு ஜாம்பவான், அப்பா ஒரு ஜாம்பவான், புள்ள எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின். அது நான் ஏத்துக்கிறேன் சார். அப்ப இப்ப நீங்க சொல்றத பார்த்தா 2026ல சிஎம்க்கு தான் வருவாருங்கிறது இப்பவே நீங்க சொல்றீங்களா? இல்ல சிஎம் ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்றேன். தலைவர் நல்ல ஹெல்த்தியா இருக்காருங்க. அவர் இன்னும் ஒரு 25 வருஷம் அவர் இன்னும் சிஎம்மா இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. இனிமேல்லாம் வந்து டிஎம்கேவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு யாராவது புதுசா பிறந்து வந்தாதான் உண்டு. இப்ப இருக்கிற சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறவங்களாலாம் டிஎம்கேவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், சரி பாதுகாப்புலையும் சரி, நிறைய இந்த காலத்துல போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல தான் போதைப் பொருள் புழக்கத்தை குறைச்சிக்கிட்டு வராங்க. குறைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கே இவ்ளோ இருக்கே சார். அப்ப இனி முழுசா குறைச்சிட்டாங்கன்னா எதுவுமே முதல்ல வந்து ரொம்ப மோசமா இருந்தது. முதல்ல ரொம்ப வஸ்டா இருந்தது. அதை வெளியே கொண்டு வந்ததே இந்த கவர்மெண்ட் தான். ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. புரியுதா? முதல்லலாம் அதை பத்தி கவலையே படாம இருந்தாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட். இப்போ அரெஸ்ட் ஆகுறாங்க, பிடிக்கிறாங்க. அதனால போதைப்பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இதை மொத்தமாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருள்ன்றது ஒன்று இல்லாம ஆக்கிடுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், இங்க நீங்க கேட்டீங்களே. ஆனா அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாங்க. கர்நாடகா போயிடுவாங்க, ஆந்திரா போயிடுவாங்க, கேரளா போயிடுவாங்க, இல்ல வெளிநாட்டில் பேங்காக்ல போனா அது லீகல். நிறைய கண்ட்ரியில் லீகல் போதைப் பொருள். அங்க போயிட்டு வர போறாங்க, அங்கேயே போய் கடந்துருவாங்க சிலர்லாம். டிஎம்கே ஓட ஆக்டிவிட்டீஸ், டிஎம்கே பிடிச்ச கட்சின்னு நான் சொல்ல வரல, அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு. திமுகவோட தலைவர் எனக்கு பிடிச்சிருக்கு. வருங்கால
சிஎம்ஆ வர்றதுக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் எல்லா குவாலிட்டியும் உதயநிதி சாருக்கு இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்ற கட்சியை பத்தி நீங்க வந்து டிஎம்கே தான் லிக்கரை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் டிஎம்கே கொண்டு வரல. அவங்க தான் சொல்லல சார். இப்போ அதை நான் நோட்டீஸ் பண்ண விரும்புறேன். என்னன்னா இவங்களோட ஆட்சியிலையும் இதை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க இன்னும் அது வந்து என்கரேஜ் பண்றாங்க, என்டர்டெயின் பண்றாங்கங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் சொன்னேன். டெஃபினட்டா அவங்களோட எண்ணம் இதை ஒழிக்கணும்ன்றது தான். ஆனா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா அவங்க ஒவ்வொரு தலைவர்களுடைய டிஎம்கேல உள்ள சிஎம்ஆ இருக்கட்டும், டெபுட்டி சிஎம்ஆ இருக்கட்டும், தி ஹோல் கோர் டீம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்கும் எப்படியாவது இதை ஒழிக்கணும் அப்படின்றத எண்ணம். பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ண முடியாது, இம்பாசிபிள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டியது வரும். அது என்னுடைய வேலை கிடையாது அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு. அதை பேசுவாங்க, தலைவர்கள் பேசுவாங்க, என்ன காரணம்ன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஆனா டெஃபினட்டா அவங்களோட எண்ணம், அவங்களோட நியத்து இந்த ஹராமான லிக்கரை ஒழிக்கிறது தான். ஓகே, அதை ஒழிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை.